நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாயும் எல்லாம் வல்ல ஸ்ரீ பாராகியம்மன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரிராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் துரோகம் செய்தவர்களுக்கு கூட வாழ்க்கையில நல்லது செய்யக்கூடிய ஒரு ராசினர் இருக்கிறாங்க. அது இந்த துலா ராசியில் பிறந்த நீங்க தாங்க. ஸோ உங்களுக்கு துரோகம் செய்தவர்களுக்கு கூட தோள் கொடுத்து உதவி சொல்லி அவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர் நீங்க. சரி, அப்படிப்பட்ட நல்ல குணம் படைத்த உங்களுக்கு உங்களை கண்டிப்பா கடவுள் தோற்க விட மாட்டார். குறிப்பிட்ட ஒரு 5 வழிகளில் செல்வத்தை கொடுத்து ஒரு 6 மாதத்திற்குள் உங்களுக்கு ஒரு நன்மையை செய்ய போகிறார். ஆமாங்க, உத்தராயண காலகட்டங்கள் முடிஞ்சு தட்சிணாயன காலகட்டங்கள் ஆரம்பிச்சிருக்குது. சூரியன் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி நகல ஆரம்பிக்க போறாரு. இந்த ஒரு காலகட்டத்தில் ஆடி முதல் மார்கழி மாதம் வரை இந்த 6 மாதத்தினுடைய பலன்களை இன்றைய ஒரே பதிவில் பார்க்க போறோம். துளாராசியில் பிறந்த உங்களுக்கு. ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே துளாராசியில பிறந்த உங்களுக்கு இந்த எதிரி, கடன், நோய் இந்த 3 எப்போ அழியும் குறையும் அப்படின்றத பத்தி என்ன ஒரு பதிவிட்டாச்சு. பார்க்கலனா நம்ம சேனல்ல போய் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுன்ற அப்படியே தவறாம செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, இந்த 2024 குறிப்பா இந்த தட்சிணாயன காலகட்டத்துல 2 கிரகத்தினுடைய வக்ரம் நடைபெற போகுது. ஏற்கனவே சனிவன் வக்ரமாக இருக்கிறார். அடுத்து அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குருவான் வரை வக்ரம் அடைய போகிறார். ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த ஆடி முதல் மார்கழி மாதம் என்ன பலன் உங்களுக்கு நடக்கும்? ஸோ முதல்ல இந்த ஆடி மாதம் கிட்டத்தட்ட ஆடி மாதம் பாதிக்கு மேலே நம்ம கடந்தாச்சு. ஸோ இந்த ஆடி மாதத்தை வரைக்கும் சூரியன் கடகராசியில பிரவேசிப்பார். ஸோ கடகராசியில வேறு எந்த விதமான கிரகத்துடைய தொடர்போ பார்வையோ இல்லை. சனிவனுடைய பார்வையும் கிடையாது. ஸோ உங்களுடைய துளாராசிக்கு கடகம் என்பது 10ஆம் வீடாக இருக்கும். அதனுடைய அடிப்படையில் உங்களுடைய திட்டமிடுதல் தொழில் ரீதியாக ஒரு தொழில் பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றத ஒரு திட்டமிட ஆரம்பிப்பீங்க. அதற்குண்டான முயற்சியில் ஈடுபட ஆரம்பிப்பீங்க. அதே போலதான் வேலைக்குண்டான மாற்றங்களை தாராளமான முறையில் இந்த ஆடி மாதத்தில் எதிர்பார்க்கலாம். வேலை ஒரு கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மாறலாம். முன்னோர்கள் மற்றும் பெரியோர்கள், தந்தை தாய் இவர்களுடைய கடமையை திறம்பட செய்து முடிப்பீர்கள் இந்த ஆடி மாதத்தில். பரம்பரை தொழிலோ அல்லது பூர்வீக சொத்துக்களோ வருகை ஏற்பட வாய்ப்பு உண்டு இந்த ஆடி மாதத்துல. அதனால கண்டிப்பா அந்த ஆடி மாதம் என்பது துளாராசியில பிறந்த உங்களுக்கு பரம்பரை அல்லது முன்னோர்கள், பித்திருக்கள் மற்றும் தாய் தந்தையர் மூலமாக வரவுகள் கிடைக்கும். நிச்சயமான முறையில் அந்த வழியில முதல்ல செல்வம் கிடைக்கிறதுக்கு ஆடி மாதம் சாதகமாகவே இருக்கு. இதற்கு அடுத்து ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதத்துல சூரியன் தன்னுடைய சொந்த வீடான சிம்ம ராசியிலே ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பாருங்க. மேலும் அந்த சிம்ம ராசியை பார்த்து கொண்டிருந்த சனிவான் கும்பராசிலிருந்து சனிவான் 7ஆம் முறையாக அந்த சிம்மத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இப்போ அந்த சனிவான் வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு. ஸோ சனிவான் வக்ரம் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் சூரியன் தனித்து ஆட்சி பெற்று தன்னுடைய ராசியில் அமர்ந்திருக்கின்ற பொழுது மிகுந்த லாபம் கிடைக்கும் உங்களுக்கு. காரணம், உங்களுடைய துலாம் ராசிக்கு இந்த சிம்ம ராசிங்கிறது 11ஆம் வீடு. ஸோ லாபஸ்தானம். கண்டிப்பா லாபம் கிடைக்கும். எந்த வழியில? அரசு வழியில. அரசாங்க வேலை பார்ப்பவர்கள், அரசியல்வாதிகள் மற்றும் உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள், உறவுக்காரர்கள் சொந்த பிசினஸ் பண்ணியிருந்தா, ஸோ சொந்த பிசினஸ் பண்ணக்கூடிய அந்த உறவுகள், ஸோ இவர்கள் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த வரவுகள் கிடைக்கும். அரசாங்கத்திலிருந்து ஒரு வேலை அல்லது ஒரு தொழில், ஒரு லோன் ஏதாவது எதிர்பார்க்குறீங்கன்னா அது தாராளமாக கிடைக்கும் இந்த ஆவணி மாசத்துல. அதே போல உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு கோர்ட் கேஸ் பிரச்சனை இருக்கு, கவர்மெண்ட் நல்ல ஒரு தீர்ப்பு சொல்லி உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சு கொடுக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு காலகட்டம் இந்த ஆவணி மாதம் அதுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்குது. அரசாங்கத்திட்ட ஏற்கனவே நீங்க தண்டனை அனுப்பிச்சிட்டீங்கன்னா நீங்கள் விடுதலை அடைவதற்கும் அது வந்து வெளியில வர்றதுக்கும் இந்த ஆவணி மாதம் ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்கும். அந்த ஒரு காலகட்டத்தை நீங்க பயன்படுத்திக்கங்க. ஸோ ஆவணி மாதத்தில் அரசாங்கத்தின் மூலமாகவும், தந்தை வழி உறவுகள் மூலமாகவும், தந்தையின் மூலமாகவும் அல்லது சொந்த தொழில் செய்வர்கள் மூலமாக செல்வம் கிடைக்கும், பணம் பொருள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மேலும் இதற்கு அடுத்து புரட்டாசி மாதம். ஸோ ஆவணி முடிந்து அடுத்து புரட்டாசி மாதம் அப்படின்றது சூரியன் அப்படியே கன்னிராசியில மாறுவார். கண்ணியில ஏற்கனவே கேதுவன் அமர்ந்திருக்கிறாரு. ஸோ கண்ணியில் இருக்கக்கூடிய குரு கேது, கண்ணில் இருக்கக்கூடிய கேது சூரியன் அவரை குரு பார்க்கிறாரு. ஸோ குரு எங்க இருக்கிறாரு? உங்களுடைய துலாம் இருக்கு 8ஆம் வீடான ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குருவால் தன்னுடைய 5ஆம் பறவை ஏற்படுறாரு. ஸோ குரு, சூரியன், கேது இந்த 3 கிரகத்தினுடைய தொடர்பு கண்ணியில் ஏற்படுகிறது. ஸோ அதன் வாயிலாக கண்டிப்பா அது 12ஆம் வீடு. உங்களுக்கு துளாராசி பத்தி அது 12ஆம் வீடு. அப்போ போட்ட முதலீடு வரவாக லாபமாக ரிட்டர்ன் கிடைக்கும். சொந்த தொழில போட்ட முதலீடு கிடைக்கும். கைவிட்டு போன பணம், அந்த பணம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்த்திருந்த அந்த பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பூர்வீக சொத்துக்கள் வருகை ஏற்பதற்கு வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டிலிருந்து ஒரு பண வரவு அல்லது வெளிநாட்டிலிருந்து ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு நிறைய யோகங்கள் உங்களுக்கு இருக்குதுங்க.
மேலும் குருவனுடைய பார்வை வேற கிடைக்கிறதுனால சுபமங்கலமான ஒரு காரியத்திற்கு இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்க பொழுது திருமண வாழ்க்கை, ஒரு குழந்தை பாக்கியம் போன்ற சுப காரியங்கள் உங்களுடைய வீடுகளில் முடிவு செய்யப்படும் இந்த புரட்டாசி மாதத்தில். ஸோ அதற்குண்டான ஆயத்த பணிகள் இந்த புரட்டாசி மாதம் நிலவ போகுது. மேலும் இந்த புரட்டாசி மாதத்தில் எப்பேற்பட்ட உறவுகளுடைய பிரிவுகள் இருந்தாலும் அந்த பிரிந்து போன உறவுகள் மீண்டும் ஒன்று சேர வாய்ப்புண்டு. அதே போல பயணங்கள் அதிகரிக்கும். வெளியூர் பயணம், டிராவல் அல்லது டிரான்ஸ்ஃபர் போன்ற விஷயத்தை தாராளமாக இந்த புரட்டாசி மாதத்தில் எதிர்பார்க்கலாம். துளாராசிக்காரங்களுக்கு நன்மைகள் நடக்கும். மேலும் சொந்த வீடு கட்டுறது அல்லது வாங்குற போன்ற முயற்சியில் இந்த புரட்டாசி மாதத்தில் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதற்குண்டான பண வரவை கொடுக்கும். இதற்கடுத்து ஐப்பசி மாதம். இந்த ஐப்பசி மாதத்தில் அதே சூரியன் உங்கள் துளாராசியில் வந்து அமர்ந்துடுறாரு. ஆனால் துளாராசியை பொறுத்த வரைக்கும் சூரியன் நீசம் அடையக்கூடிய வீடு. அங்கே பலம் இழந்து போவார் இந்த சூரிய பகவான். ஸோ அதனுடைய அடிப்படையில் உங்களை விட வயது மூத்தவர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட தொல்லை இருக்காது. உங்களோட வயது மூத்தவங்க, உங்கள் கூட பிறந்த அண்ணா, அக்கா அல்லது உங்களுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடிய மேல் அதிகாரிகள், ஸோ உங்களோட வயது மூத்தவர்களால் உங்களுடைய பெரியப்பா, சித்தப்பா போன்ற இனி உறவுகளாக இருந்தாலும் அந்த உறவுகளால் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அல்ல, அந்த உறவுகளே உங்களுக்கு எதிரியாக இருக்கிறாங்க, துரோகியாக இருக்கிறாங்கன்னா அப்படிப்பட்ட உறவுகளால் ஏற்பட்ட பிரச்சனையிலிருந்து இந்த ஐப்பசி மாதத்தில் நீங்கள் விடுதலை அடைய முடியும். அவர்களே நீங்கள் வீழ்த்த முடியும். அவர்களை தாண்டி அடுத்த ஒரு பொசிஷனில் உங்களால் போய் அமர முடியும். அதனால் இந்த ஐப்பசி மாதத்தை தவற விடாமல் பயன்படுத்திங்க. இதுக்கடுத்து கார்த்திகை மாதம் அப்படின்னு எடுத்துட்டா சூரியன் அப்படியே இடம் மாறி விருச்சிக ராசிக்கு போயிடுவார். ஸோ அப்படி போகின்ற பொழுது குருவுடைய பார்வை கிடைக்காமல் போயிடும். ஏன்னா குரு வக்ரம் அடைஞ்சிருவாரு இந்த புரட்டாசி மாசத்திலேயே. அதனால குரு பார்வை சூரியனுக்கு கிடைக்காது. ஆனால் சனி பார்வை, ஏன்னா சனிவன் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவாரு இந்த கார்த்திகை மாதத்துல. அப்போ சனிவனுடைய பார்வை சூரியனுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஆனால் பாதிக்கு மேலதான் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அதனால பயப்படாம நீங்க இருக்கலாம். ஸோ இதுல குறிப்பிட்டு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, மறைமுகமான வேலை தொழில் செய்யக்கூடிய துளாராசியில் பிறந்த உங்களுக்கு கொஞ்சம் பார்த்து கவனமா கேர்ஃபுல்லா செய்யணும். குருட்டு அதிர்ஷ்டத்தை நம்பி பெரிய ஒரு முதலீடோ அடுத்தது சொல்லக்கூடிய வாய் வார்த்தைகளை நம்பி பணத்தை கொடுக்கறது, வாங்குறது, சில தவறான காரியத்தில் ஈடுபடுறத இந்த கார்த்திகை மாதம் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. ஆனால் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் என்னன்னா, சில விஷயத்தில் வரவுகள் நிச்சயமான முறையில் உண்டுங்க. பிடித்த பணம், இந்த பிஎஃப் பணம், இன்சூரன்ஸ் பணம், அதே போல முன்னோர்கள் விழுந்த வழியில் வர சொத்துக்கள் அல்லது வாழ்க்கை துறையின் மூலமாக எதிர்பார்த்த வரவுகள் நிச்சயம் இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல மேலும் உங்க கூட பணிபுரிவர், வேலை பார்க்கக்கூடியவங்க அல்லது உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவங்க, இவர்களுடைய உதவியை நீங்கள் தாராளமாக இந்த கார்த்திகை மாதத்துல எதிர்பார்க்கலாம். படிக்கின்ற மாணவர்களுக்கு மிகுந்த ஒரு நன்மை கிடைக்கும். இந்த கார்த்திகை மாதத்துல படிப்புல ஜெயிச்சு காட்டக்கூடிய அமைப்புகள் ஓகே ஆகும். மேல படிப்புல இந்த அரியர்லாம் சரி செய்யப்படும். ஸோ கார்த்திகை மாதம் இந்த ஒரு வேலை இருக்குது. இதுக்கடுத்து மார்கழி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் அப்படியே இடம் மாதிரி தனுசு ராசிக்கு பெறுவார். எந்த கிரகத்தினுடைய பார்வையும் தனுசு ராசிக்கு கிடையாது. ஸோ உங்களுடைய துலாம் இருக்கிறது 3ஆம் வீடு. அப்போ எடுத்த காரியத்துல, எடுத்த முயற்சியில வெற்றி நிச்சயம் உண்டு. சிற்றின்ப சுகம் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான பிரச்சனை சரியாகும். உங்களுடைய பிள்ளைகள் வழியில் இருந்த பிரச்சனை, மன கஷ்டம் சரியா போகும். ஸோ மேலும் நல்ல ஒரு தகவல் வீடு தேடி வரும். எதிர்பார்க்காத ஒரு தகவலால் மிகப்பெரிய நன்மை பெறுவீங்க. அதே போல ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர், ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பது போன்ற விஷயங்கள் இந்த மார்கழி மாதத்துல உங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு. இடம் மாறுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அந்த இடம் மாறுவதால் பணம் மாற்றம் கண்டிப்பான முறையில் உண்டு. இருந்த கடன் பிரச்சனைகளை சரி செய்வதற்கு இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் குறைவதற்கு, மறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் கூட பிறந்தவர்களால் பண வரவு, பண ஆதாயம் இந்த மார்கழி மாதத்துல உங்களுக்கு கிடைக்குங்க. அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இப்படிப்பட்ட வழிகளில் பண வரவை கொடுக்கின்றன இந்த கிரகங்கள். மேலும் இந்த தட்சிணாயன காலகட்டத்துல துளாராசியில பிறந்த உங்களுக்கு, உங்கள் மீது வேற எந்த கிரகங்களும் பெரிய அளவு கிடையாது. ஸோ சூரியன் மட்டும்தான் உங்க ராசியில வந்து நீசமடைந்து செல்கிறார். ஸோ அதனுடைய அடிப்படையிலும் சனி பார்வை உங்களுக்கு கிடையாது, குரு பார்வை உங்களுக்கு கிடையாது. குரு மட்டும் 8ல் மறைஞ்சிருக்கிறார். ஸோ அதனால் இந்த 2024 முடிவதற்குள் குரு வழிபாடு அதிகமாக பண்ணுங்க. கண்டிப்பா சுபமங்கலமான ஒரு காரியம் இந்த 6 மாதத்திற்கு நடக்கும். நான் சொன்ன வழிகளில் பணவரவு, செல்வம் உங்களை வீடு தேடி வரும். அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. மேலும் குரு 8ல் மறைஞ்சிருக்கனால ஆலங்குடி சென்று குருவான வழிபாடு பண்றது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. அதை மட்டும் தவறாம நீங்க பண்ணீங்க. ஸோ நல்லதுகளை நாம் இன்றைய பதில் துலா ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. மேலும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கு மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட தர பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் என்ற ஆப்ஷனை தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க.
மேலும் அருள் நிற்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாராகியம்மன் திருவடி சரணம்.